صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அஞ்சுமன் அறிவகத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்ச்சியின் 33ஆம் தொடரில் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து பார்ப்பதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். துவக்கமாக இறைவசனம்: ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஸ்யி ஃபில் ஹயாத்தித் துன்யா வமத்தஅனாஹும் இலா ஹீன். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊராகிய அந்த ஊரை தவிர மற்ற ஊர்களெல்லாம் அந்த ஊர் மக்கள் ஈமான் கொண்டது போன்று அல்லாஹுவையும் அவர்களையும் அந்த ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்களேயானால் அவர்களுக்கு இழிவு என்ற வேதனையை விட்டும் அவர்களை நாம் பாதுகாத்திருப்போம். ஆனால் அவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. மாறாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஊர் மாத்திரம்தான் தங்களினுடைய பழைய கொள்கையிலிருந்து விலகி சத்திய ஏகத்துவ கொள்கைக்குள் நுழைந்தார்கள் என்ற கருத்தை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெயரிலேயே சூரத்து யூனுஸ், யூனுஸ் அத்தியாயம் என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆனில் இடம்பெறுகிறது. அந்த அளவிற்கு நபிமார்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் இவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த ஊர் நைனுவா. இந்த நைனுவா என்று சொல்லும் பொழுது அது குறித்து நாம் பேச இருக்கிறோம். ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்ட பொழுது மக்காவாசிகள் ஆரம்பத்தில் அதில் ஏற்றுக்கொள்ளவில்லை.
மாறாக சங்கடங்களையும் தங்கடங்களையும் துன்பங்களையும் தொடராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்து குறைஷிகள் வழங்கி வந்தார்கள். எனவே சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியாக இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அங்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கல்வீச்சு, சொற்களால் அசுத்தமான சொற்களை வீசுதல் என்பது போன்ற நிகழ்வு நடந்த பொழுது இரத்தக்கரை படிந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வராங்க. தாயிஃபிலிருந்து திரும்பி வர்றாங்க. இந்த மக்கள் கேட்கல. அந்த வரலாறு ஏற்கனவே நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். கடுமையான தாகம், கடுமையான பசி. அந்த ஊரில் யாரும் தண்ணீர் தருவதற்கோ உணவு தருவதற்கோ ஒரு சூழல் இல்லாத நிலை. அப்படி ஒரு அவல நிலை அந்த தாயிஃபிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இங்கே நான் இதை குறிப்பிடுவது அது தொடர்பான செய்தியை சொல்வதற்காகத்தான் என்றாலும், இந்த தீனை நம்மளவில் கொண்டு சேர்ப்பதற்கு நம் இதய வேந்தர் காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சங்கடங்களை தாங்கியிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கணும். கல்லால் அடித்து சொல்லால் அடித்து விரட்டி உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா இறைவனுக்கு இறை தூதராக அனுப்ப என்றெல்லாம் கேவலமான பேச்சுக்களை பேசி இரத்த கரையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைப்பகுதியிலிருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி வந்தால் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திற்குள் நுழைகிறார்கள். அந்த தோட்டம் யாருடைய தோட்டம் என்றால், மக்காவிலே இருக்கக்கூடிய உத்பாவினுடைய மகனாகிய ரபியாவினுடைய மகனாகிய உத்பத்து பின் ரபியா, ஷைபத்து பின் ரபியா, அண்ணன் தம்பி, அவங்களுடைய தோட்டம் தான். குறைஷிகள் அவங்க ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவினரும் கூட. ஆனால் இஸ்லாத்தினுடைய கடும் எதிரி, கடுமையான எதிரி. அந்த தோட்டத்திற்குள்ளால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்லும் பொழுது ஒரு துணையோடு போயிருந்தார்கள். அந்த துணை ஸெய்த் இப்னு ஹாரிதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார். அவங்கள அழைச்சிக்கிட்டு தான் போனாங்க. ரெண்டு பேரும் உள்ள வர்றாங்க, தோட்டத்துக்குள்ள வர்றாங்க. இரத்தக்கரை ரசூலுல்லாஹ் சோ டயர்ட், மிகப்பெரிய களைப்படைந்தவர்களாக உள்ள வந்திருக்கிறாங்க. தூரத்திலிருந்து ரெண்டு பேரும், அப்போ ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்க. அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரராகிய உத்பாவும் ஷைபாவும் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. உறவு, குலம், கோத்திரம், ஒரே ஊர், இரத்த பந்தம் எல்லாம் இருக்கு. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கையை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்களும் உட்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் இப்படி வர்றாங்கன்ன உடனே அவங்கள பார்த்த உடனே இந்த இரத்த பந்தம் இருக்குது பாருங்க, அதுக்கு ஒரு தனி தன்மை உள்ளது. இந்த இரத்த உறவு என்றைக்கும் பேசும். உறவுகளை முறிச்சிடக்கூடாது. உறவுகளை தப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னெலாம் பேசக்கூடாது. என்னால் உறவை பற்றி, குடும்ப உறவுகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேசி இருக்கிறாங்க. இங்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ரசூலுல்லாவை இந்த கோலத்தில் இரத்த கரையோடு பார்க்கும் பொழுது அவர்களுடைய இதயம் இறங்கி தங்களினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அதாஸ், இந்த அதாசி என்பவரிடத்திலே தண்ணீரும் பேரிச்சம்பளத்தையும் கொடுத்து அவங்க போய் கொடுங்கன்னு அனுப்புகிறார். இந்த அதாசி என்பவரை தங்களுடைய அடிமை அவர். அந்த அடிமையை கொடுத்து நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அவருக்கு உணவை கொடுங்க, இந்த தண்ணீரை கொடுங்கன்னு அனுப்புகிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமையானவர்களாக இருந்தாலும் இதை செய்வார்கள். இந்த குறைஷிகளினுடைய தன்மையும் அது. குறைஷிகள்ட்ட அந்த தன்மை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இரத்த கரையோடு அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ரசூலுல்லாவுக்கும் தெரியுது இது உத்பா ஷைபாவுடைய தோட்டம்தான் என்று தெரிகிறது. அப்படி தெரிந்து அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த பழத்தை எடுக்கிறாங்க. முதல்ல பழத்தை கொடுத்ததும் பேரிச்சம்பழத்தை எடுத்து, அது குவாலிட்டியான பழத்தை தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. பழங்கள்லையும் பல வகைகள் இருக்கிறது இல்லையா, அதில் குவாலிட்டியான பழத்தை தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பழத்தை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதும் இந்த அதாஸ், இந்த அடிமை கேட்குறாரு, இது என்ன புதுசாக இருக்குது, இப்படி யாரும் சொல்லி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க.
திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன? அதாஸ். மின் ஐன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் நைனுவா. இதுதான் செய்தி. நைனுவாலேருந்து வர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நைனுவாவா? என்னுடைய சகோதரர் யூனுஸுடைய ஊராச்சே அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த ஊரினுடைய வரலாற்றை பற்றி அதாஸுக்கு நன்றாகவே தெரியும். என்ன, யூனுஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அவர் என்னுடைய சகோதரர். நபித்துவத்தினுடைய சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் நபிமார்கள், இறைவனுடைய தூதர்கள். அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் அவரும் பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், கல்லடிப்பட்டார். நானும் கல்லடிப்பட்டிருக்கிறேன். அவரும் கல்லடிப்பட்டார்ல உங்க ஊர்ல என்று கேட்ட பொழுது உடனே அவர் என்ன செய்ய, அவருக்கு என்ன செய்கின்ற தெரியல, எவ்வளவு பெரிய மகான் இவர்கள் என்று உடனடியாக கண்மணியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளையும் கால்களையும் பாதங்களையும் முத்தமிட்டார். முத்தமிட்டு விட்டு சொன்னார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். சொன்ன போது சொல்லிட்டு போயிட்டார். இந்த ரெண்டு பேரும் ஷைபாவும் உத்பாவும் தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. நம்முடைய செய்தி, இந்த தொடருடைய செய்தி முடிந்தது. இருந்தாலும் அந்த தகவல் முடியவில்லை என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். அதாஸ் திரும்பி வர்றார். வந்தது கேட்குறாரு, ஏன்பா அதாஸு, நீ யாருக்கு அடிமை? எங்களுக்கா அவருக்கா? உங்களுக்கு தான். என்னைக்காவது எங்கள் கையை நீ முத்தி இருக்கிறியா? எங்கள் பாதத்தை முத்தி இருக்கிறியா? அப்படிலாம் செய்யலையப்பா. அவர் யார் எவர்னு உனக்கு தெரியாது, இன்றைக்கி வந்திருக்கிறாரு. நாங்கள் உணவு கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் உன் கையில். அவர் பாதத்தையும் கைகளையும் கரங்களையும் நீ முத்துகிறாயே என்று கேட்ட பொழுது, இல்லை, அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்பதற்கு சான்றை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஏனெனில் இதுவரைக்கும் இந்த மண்ணில் பல்லாயிரக்கணக்கான மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் ஊரினுடைய நபியாக, எங்கள் பகுதியினுடைய, எங்கள் வட்டாரத்தினுடைய இறை தூதராக வந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. எனவே ஒரு மனிதர் தெளிவாக அவர்களுடைய வரலாறை பேசுகிறார் என்று சொன்னால் அவர்கள் இறை தூதராகத்தான் இருக்க முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. நான் அவர்களை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னது உங்களுக்கு உதிச்சு போயிட்டாங்க. நாம் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், நாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம், இவன் போய் ஏற்றுக்கிட்டு வந்தானே என்று கொதித்து போனார்கள் என்ற வரலாறு உண்டு. அருமையானவர்களே, இன்றும் கூட உம்ரா அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தாயிஃபுக்கு செல்வது உண்டு. தாயிஃபுக்கு சென்றால் மஸ்ஜித் அதாஸுங்கிற இடத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. அது போக வேண்டிய இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் பதிந்த இடம். அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்தில் துருக்கி அரசு சவுதியை ஆளக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மஸ்ஜிதை நிர்மாணித்து மஸ்ஜித் அதாஸ் என்ற பெயரை இங்கே வைத்திருக்கிறது. எதிர்த்தாப்புல தான் பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய பாங்கு மேடை இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம், போனவங்க பார்த்துருக்கலாம். பார்க்காதவர்களாக இருந்தால் இதெல்லாம் வரலாறு மாத்திரமல்ல, அங்கெல்லாம் செல்வதும் இபாதத் என்பதை நீங்கள் உணரணும். அவைகள் பாதுகாப்பதின் மூலமாகத்தான், இந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதின் மூலமாகத்தான் இஸ்லாம் பாதுகாக்க பெறும். இஸ்லாமே வரலாற்றினுடைய அடிப்படையில் பாதுகாக்க பெறுகிறது என்பதற்கான நீண்ட சான்றுகள் இருக்கிறது. நான் செய்திக்கு வருகிறேன். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில வம்சத்தில் வந்தவங்க. இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தால் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகள் இருந்தது. அந்த 12 பிள்ளைகளிலிருந்தும் நபிமார்கள், பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். அவர்களுடைய மூத்த மகனாகிய யெகூதா, இந்த யெகூதாவினுடைய வாரிசில் முதலாவதாக வந்த நபி சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடம். இது வரலாற்றில் மிக முக்கிய பகுதி. இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 மக்களில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லும்போது அஹத அஷர கௌகப் என்று சொல்றான். அது அந்த பிள்ளைகளை குறிக்குது. 11 நட்சத்திரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்ந்து அவங்க 12 பேர். இந்த 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ததாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த 11 சகோதரர்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து 12 பேர். இவர்களில் முதன்மையானவராக இருப்பவர் தான் யெகூதா. இந்த யெகூதாவினுடைய வழியில் வந்தவர்கள் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். பனு இஸ்ரவேலர்களில் யெகூதாவினுடைய பிள்ளைகளில் முதல் நபியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய
காலத்தை எடுத்துக்கொண்டால் கிமு 860 784 வரை வாழ்ந்தவர்கள். இப்போ நாம கிபியில் இருக்கிறோம். நம்ம கிபியில் இருக்கும்போது எப்படி சொல்லுவோம்? 2000 பிறந்தார், 2050 மௌத்தானார் நம்ம சொல்லுவோம். கிமுல சொல்லும் பொழுது 2000 பிறந்தார், 1950 மௌத்தானார்னு சொல்லணும். ஏன்னா அது மேலே தானே போகுது, அங்கிருந்து தான் இங்கே வருகிறது. அந்த காலம் கிமு. செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு முந்தியவர்கள் என்று வரும் பொழுது கிமு 860 பிறந்து 784 அவர்கள் வஃபாத்தானார்கள். 76 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நைனுவா எங்கே இருக்கிறது? ஈராக், இன்றைய ஈராக் தஜ்லா நதிக்கரையினுடைய வடக்கு கரையோரம் ஜபல் யூனுஸ்ன்ற ஒரு பேர் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் போனால் ஜபல் யூனுஸுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பெரிய மலை அல்ல, ஒரு குன்றுன்னு சொல்லலாம். ஒரு குன்று அது, அந்த ஒரு சின்ன மலை. அந்த மலை அடிவாரத்திலே இன்றும் இருக்கிறது மூசல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈராக்கினுடைய பெருநகர். இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பெரிய நகரங்கள் இருக்கிற மாதிரி மூசல்ங்கிறது ஒரு பெரிய நகர். அந்த மூசல் நகருடைய ஏரியாவில் உள்ளதான் இந்த நைனுவா என்ற ஒரு பெருநகரம். இந்த நகரம் 18,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் அந்த மூசல் என்ற அந்த பகுதி, நைனுவா என்ற பகுதி, அந்த ஏரியாவில் உள்ள அரசு தான் வல்லரசாக, உலகத்தினுடைய வல்லரசாக காணப்பட்டது. அந்த காலத்தில் இருந்த 2வது ஜெருராபோம் என்று சொல்லக்கூடிய பேரரசன், வல்லரசன், அவனிடத்தில் சென்று அந்த நைனுவா மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுமாறு அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, மக்களும் கேட்கல. அரசன்கிட்ட சொன்னால் அரசனும் கேட்கல. திரும்ப 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 எடுத்து சொன்ன பொழுது அரசனுக்கு கோபம் வந்தது. இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டான். அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு வச்சாச்சு. அதோடு சொன்னால் இவருக்கு தண்ணீரும் கொடுக்கக்கூடாது, உணவும் கொடுக்கக்கூடாது, பட்டினி போடுங்க, தாகத்தில் போட்டுருங்கன்ட்டான். சிறையிலேயே பல நாட்கள் இருந்தார்கள், உணவு உண்ணாமல் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு 4 நாள் கழித்து ஆள் மயங்கி கிடப்பாங்க, தண்ணி இல்லை, உணவு இல்லைன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் போய் பார்க்க போகிறாங்க. திடகாத்திரமாக இருக்கிறாங்க, ஏற்கனவே இருந்ததை விட நல்லா இருக்கிறாங்க. இவனு பார்த்தாலும் என்னடா இது, உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, தண்ணீர் குடிப்பதற்கோ உணவு தருவதற்கோ எந்த வழிவகையும் இல்லை, அவ்வளவு பாதுகாப்பாக செக்யூரிட்டியாக நாம் வச்சிருக்கிறோம், உள்ளே யாரும் போக முடியாது. இவர் எப்படி இருக்கிறாரு? இதுவரைக்கும் ஒன்று இறந்து போயிருக்கணும், குறைந்தபட்சம் மயக்க நிலையிலாவது ஆகியிருக்கணும். ஆனால் இவர் என்ன இவ்வளவு திடகாத்திரமாக இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு யூனுஸ், எப்படி என்ன இவ்வளவு திடகாத்திரமாக தைரியமாக இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேண்ணா, வெளியில் இருக்கிறத விட உள்ளே நல்லா இருக்கிறேன், என்ன உள்ளேயே வச்சிருங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் உணவு சாப்பிட இல்லை, தண்ணி இல்லை? நான் நல்லா சாப்பிட்றேன், அருமையான உணவுகள் எனக்கு கிடைக்கிறது, அருமையான பானங்கள் எனக்கு கிடைக்கிறது, சுவனத்தினுடைய உணவுகள், சுவனத்தினுடைய பானங்களை ரப்பு எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டதும் அந்த சிறை அதிகாரிகளுக்கு கல்பு அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுது. அப்படின்னா எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குமா? நாங்கள் அந்த மாதிரி உணவு உண்ணலாமா? எங்களுக்கு அந்த மாதிரி தண்ணீர்கள், பானங்கள் கிடைக்குமா என்ற கேட்ட பொழுது, ஏன் கிடைக்காது, நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு தர போதுமானவன் என்று சொன்னதும் அவங்க ஆலோசிக்க ஆரம்பித்தாங்க. குடும்பங்கள் கோத்திரத்தோடு இஸ்லாத்தில் இணையணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கிய பொழுது இந்த செய்தி அரசனுக்கு கிடைத்தது. ஆகா, இது நமக்கு எதிராக அல்லவா இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதற்காக ஒரு முடிவுக்கு வந்தவன் என்ன செய்கிறான்? இவர்களை கொலை செய்துவிட வேண்டும், சிறைச்சேதம் செய்துவிட வேண்டும். எனவே மக்கள் மத்தியிலே வைத்து அவர்களை கொலை செஞ்சிருங்க என்று கட்டளையிட்ட பொழுது மந்திரிகள் வந்து சொன்னாங்க, அரசே, பல நாட்களை சிறையில் வச்சிட்டோம், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம கொடுக்கல, உணவு கொடுக்கல, அப்படி இருந்தும் அவர் திடகாத்திரமாக இருக்கிறார் என்ற நிலை வரும் பொழுது நாம் கொலை செய்ய முயன்றால் அவருடைய இறைவன் அவரை பாதுகாக்க மாட்டான் என்ற என்ன நம்பிக்கை இருக்கிறது? எனவே அது வேறு விதமான ஆபத்துகளை நமக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. எனவே அவரை ஊரை விட்டு வெளியேக்கிடுவோம், ஊரை விட்டு வெளியேக்கி விடுவோமே தவிர எந்த காரணத்தை கொண்டு நாம் கொல்ல வேண்டாம், அது வேறு விதமான ஆபத்துக்களை நமக்கு இழுத்து வந்து விடலாம் என்று கருதி ஊரை விட்டு அவர்களை வெளியாக்கப்பட்டது. ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க, நாடு கடத்தப்பட்டது.
திரும்பியும் சில ஆண்டுகள், அந்த எத்தனை ஆண்டுகள் என்பதில் கருத்து வேறுபாடு, 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் என்று பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள், எனவே சில ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் அறிவித்தான், நைனுவாக்கு நீங்க போங்க, சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது திரும்பி வந்தாங்க. வந்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை அவர்கள் முடுக்கிவிட்டார்கள். அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க 2 பேர் தான். அவங்களுடைய குடும்பத்தை தவிர மற்ற 2 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற யாருமே ஏற்றுக்கிட இல்லைங்கிறது மாத்திரமல்ல, கடுமையான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்தாங்க, கல்லால் அடிக்க ஆரம்பித்தாங்க. 7 வருடங்கள் போராடினார். இரண்டாவதாக வந்து 7 வருடங்கள் கடுமையான போராட்டம். மார்க்கத்தை அவர்களினுடைய இதயத்தில் விதைத்து விட வேண்டும் என்பதற்காக கடும் பாடுபட்டாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஏற்கனவே இருந்ததை விட கடும் தாக்குதலும் கொடும் சொற்களும் அவர்களுடைய பரிசாக கிடைத்த பொழுது ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இதுக்கு மேலே நான் உங்களை எச்சரிக்கிறேன். அல்லாஹுவை பற்றியும் கேலியாக பேச ஆரம்பித்தாங்க. என் ரப்பை பற்றி நீங்கள் கேலியாக பேசுகிறீங்களா? அவனுடைய வல்லமை தெரியுமா? அவனுடைய ஆற்றல் உங்களுக்கு புரியுமா? அவனுடைய சக்தி உங்களுக்கு தெரியுமா? யூனுஸ், அப்படி என்ன சக்தி உங்கள் கடவுளுக்கு? அப்படி என்ன ஆற்றல்? அப்படி என்ன வல்லமை என்று கேட்ட பொழுது, இறைவன் உங்கள் மீது கடுமையான தண்டனை இறக்குவான். அந்த தண்டனை நெருப்பு மழையாக பொழியும். நீங்கள் அத்தனை பேரும் கரிந்து போவீர்கள் என்று சொன்னதும் அவ்வளவு பேரும் கேலி கிண்டல் சிரித்து கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி, அவ்வளவு சக்தியா உங்கள் இறைவனுக்கு? நீங்கள் குறிப்பிடக்கூடிய அல்லாவுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலா? அப்படி இருந்தால் செய்து பார்க்கட்டுமே என்றெல்லாம் சொன்னதும், 40 நாட்கள் உங்களுக்கு அவகாசம் தர்றேன். 40 நாள். இந்த 40 நாளைக்குள்ள நீங்கள் திருந்தி இந்த சிலை வணக்கத்தை விட்டுட்டு, இந்த விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு, நீங்கள் இறைவனின் பக்கம் இவைகளையெல்லாம் உருவாக்கிய கற்களையும் மரங்களையும் செடிகளையும் வானத்தையும் பூமிகளையும் உருவாக்கிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டும். 40 நாட்கள் உங்களுக்கு அவகாசம் தருகிறோம். அந்த நாளில் நீங்கள் இப்படி தான் தொடர்ந்து இருப்பீங்கன்னு சொன்னால் 40ஆவது நாள் உங்கள் மீது நெருப்பு மழை பொழியும் என்று சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஊருக்கு வெளியிலே இருந்த ஒரு மலையிலே போய் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இருந்துட்டாங்க. அந்த மலையில் தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அங்கே இருந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த லஅனத்தை நான் செய்ததற்கு காரணம், பல முறை என்னால் கல்லால் அடிச்சிருக்கிறாங்க, அசிங்கமான சொல்களால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு கொடும் வார்த்தைகள் சுடு சொற்களை எல்லாம் என் மீது எரிந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அவர்களை நான் லஅனத்து செய்யவில்லை. அப்போதெல்லாம் அவர்களுக்கு எதிராக கேடாக நான் பிரார்த்தனை புரியவில்லை. மாறாக என் ரப்பாகிய நான் நேசிக்கக்கூடிய உன்னை பற்றி பேசிய போதுதான் நான் இப்படி செய்தேன் ரப்பே. எனவே அவர்கள் திருந்துவார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இனிமேல் அவர்கள் திருந்துவார்கள் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. ஆகவே 40ஆவது நாள் அவர்களுக்கு நீ நெருப்பு மழையை பொழிய வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நபிமார்களுக்கு சில பிரார்த்தனைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறான். இந்த இடத்துல விளங்கிக்கிடணும், ஸ்பெஷல் பிரார்த்தனைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எல்லா நபிமார்களும் அந்த ஸ்பெஷல் பிரார்த்தனையை கேட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாரும் கேட்டு முடிச்சிட்டாங்க. அப்படி கேட்காத ஒரே ஆள் நமது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அதை நான் ஒளித்து வைத்திருக்கிறேங்கிறாங்க. அந்த வேர்டை பாருங்க, நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன், அதை நாளைக்கு என்னுடைய சமூகத்திற்கு நான் பயன்படுத்துவேன். அப்போதான் நமக்கு தேவை, அப்போதான் தேவை அதிகமாக இருக்கும். நாளை கியாமத்தில் என்னுடைய உம்மத்திற்காக அந்த பிரார்த்தனையை நான் பயன்படுத்துவேன் என்கிறார்கள். அது சம்பந்தமாக அறிஞர்கள் நீண்ட நெடிய விளக்கங்களை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதை சொல்லுவதற்கான இடம் இதுவல்ல. ஆக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிரார்த்தனையை அங்கே செலவழிச்சிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. அவர்கள் மீது அதாபை இறக்குவாயாக, நெருப்பு மழை பொழிய வைப்பாயாகன்னு கேட்டாங்க. அருமையானவர்களே, 39 நாட்கள் முடிஞ்சது. இந்த மக்களை ஒன்றும் திருந்துற மாதிரிலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம், ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆள் அழகு, பேச்சாற்றல், நல்லொழுக்கம், பண்பாளர், இதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை. இறைவனை தான் ஏற்றுக்கிடையில, இறைவன் தூதராக தான் ஏற்றுக்கிடையிலே தவிர அந்த செய்திக்கு அந்த கொள்கைக்குத்தான் இவர்கள் மாற்றமாக இருந்தார்களே தவிர யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு மரியாதை, நம்பிக்கை இருந்தது, நல்லவருங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில் ஒருவேளை அவர் நபியாக இருந்தால் நமக்கு வேதனை வந்துடுமோடு 39ஆவது நாள் அவர்களுக்கு அச்சம் வந்தது. 40ஆவது நாள் விடியும் பொழுது அவர்களுடைய இதயத்தில் ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தை போக்குவது போன்றுதான் அன்றைய பொழுது விடிந்தது.
காரணம், முந்தைய நாட்களில் இல்லாத அளவிற்கு ஒரு குளிரான அழகான தென்றல் வீச ஆரம்பிச்சது. அரசனுக்கு கோபம் வந்தது. இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொய்யன் என்பதை இன்று நிரூபணமாகிவிட்டது. 40வது நாள் நமக்கு எப்படி இருக்கணும்? நெருப்பை கொட்ட வேண்டிய இடத்தில் என்ன குளிரான அழகான சௌந்தரியமான சுகந்த காற்றல்லவா வீசுகிறது. யூனுஸை எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டு வருபவருக்கு நான் பொற்காசுகளை வழங்குகிறேன் என்று அறிவிப்பு கொடுத்தான். இனி அவங்களை தேட ஆரம்பிச்சாங்க. எங்க ஆளுங்கன்னு தேடுறாங்க. எங்கே இருக்கிறார் இப்போ சுற்று வட்டாரங்களாம் தேட ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறி உஷ்ணமாக மாற ஆரம்பிச்சது. சூடாகுது, காற்றுல நெருப்புத்தன்மை தெரிகிறது. இப்போ அவங்களுக்கு பயம் ஆரம்பிச்சு, ஆஹா வித்தியாசமாக இருக்கிறதே. மேகங்கள் சூழ ஆரம்பித்தது. அந்த மேகங்களும் செம்மேகமாக இருந்தது. நெருப்பை போன்று அந்த மேகங்கள் அப்படி வர ஆரம்பிச்சது. அவங்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பண்ணது தப்பு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சரிதான். நாம் அவங்களை அநியாயப்படுத்தி இருக்கிறோம், நாம் குற்றம் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் நேரம் போக போக அந்த உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க, சூடு அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுடைய இதயத்தில் பயமும் வந்து மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூட ஆரம்பித்தாங்க. அரண்மனைக்கு முன்னால் கூடுறாங்க. அரசர் சொன்னார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அவங்க அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை, யூனுஸ்னு சொல்கிறாரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டது போன்ற வேதனை இறங்குவதற்கான அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்து விட்டன. மக்களே, இதற்கு பிறகு நாம் அழிந்து போய்விடுவோம். எனவே ஏக இறைவனான யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை நாம் வணங்குவோம், அவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், நீங்கள் இப்படி காரியங்களை செய்யுங்கள் என்று உத்தரவை போட்டான். சில மக்கள் யூனுஸை தேடி செல்லுங்கள், அப்படி தேடி சென்று கொண்டு வருபவர்களுக்கு நான் இப்போது தங்க பரிசுகளை கொடுப்பேன். கொள்பவர்களுக்கு தங்க பரிசுங்கிறது மாறிடுச்சு. கண்ணியப்படுத்தி கொண்டு வருபவருக்கு நான் தங்க பரிசுகள், தங்க நாணயங்களை கோடிக்கணக்காக அள்ளித் தருகிறேன் என்று மனுக்கள் அறிவிப்பு செய்தான். ஆனால் தேடி பார்த்தா கண்டுபிடிக்கல. எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. நேரம் ஆக ஆக உஷ்ணமும் சூடும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மக்கள் எல்லாம் பயந்து போய் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல கூடுனாங்க. தங்கள் பெற்ற பிள்ளைகள்லாம் பிரிச்சுட்டாங்க. அதெல்லாம் பசி, சாப்பாடு கொடுக்காம, பால் கொடுக்காம, உணவு கொடுக்காமல் அந்த பசியால் தாகத்தால் கதற ஆரம்பித்தது. இவர்களும் சுஜூதிலே விழுந்து, யா ரப்பே எங்களை மன்னித்து விட ரப்பே, அருளாளனே, நாங்கள் உன்னை நம்பாமல் இருந்தோம், யூனுஸை நாங்கள் கேவலப்படுத்தினோம், அசிங்கப்படுத்தினோம், கல்லால் அடித்தோம், சொல்லால் அடித்தோம், இன்று புரிந்து கொண்டோம், எங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான், இனிமேல் இந்த தவறுகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிலைகளை உடைத்து நொறுக்குகிறோம், எனவே எங்களை மன்னித்து நீ அருள் பாலிப்பாயாக என்று கதற ஆரம்பித்தார்கள். ஊரே கதறியது, அந்த பகுதியே நகரமே கதற ஆரம்பித்தது. மன்னர் சுஜூதில் இருந்து தன்னுடைய தலையை உயர்த்தவில்லை. ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை, தாங்கள் வளர்த்து வரக்கூடிய பிராணிகளை, சேவல்களை, குஞ்சுகளை, கோழிகளை எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அவைகள்லாம் கதற ஆரம்பிச்சுட்டு, அவைகள்லாம் பசி இருக்குமில்ல, எல்லாம் கதறுது. ஒரே கதறல். எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய திருநாமம், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய புகழாரம். எல்லாருடைய கல்விலும் அச்சமும் பயமும் வந்தது. நெருப்பு, அந்த உஷ்ணம் சுட ஆரம்பித்தது. மேகம் இருள நெருங்க நெருங்க அவைகளெல்லாம் சிகப்பு கங்குகளாக தெரிய ஆரம்பிக்க இவர்களுடைய இதயத்தில் ஹவுஃப், இரையச்சம் ஓங்க ஆரம்பித்தது. ரப்பே எங்களை மன்னித்து விடு, இந்த ஒரே ஒரு முறை எங்களை மன்னித்து விடு, இனிமேல் இந்த பாவத்தின் பால் நாங்கள் மீள மாட்டோம் என்று தௌபா செய்து கதற ஆரம்பித்தார்கள். ஊரே கதறியது, மக்கள் கதறினர். எல்லாவற்றுக்கு மேலாக பிஞ்சு குழந்தைகள் கதற ஆரம்பித்தன. பசியாலும் தாகத்தாலும் துடிக்க ஆரம்பித்தன. குட்டிகள், மிருகங்களினுடைய குட்டிகள், பறவைகள், வளர்த்து வரப்படக்கூடிய பறவைகளினுடைய குஞ்சுகள் எல்லாம் கதற ஆரம்பித்த பொழுது ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் கிருபையாளன் அந்த உஷ்ணத்தை குறைக்க ஆரம்பித்தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்ததின் அடையாளமாக அதிகாலை பொழுதில் எப்படி குளிர்ந்த சுகந்த காற்று வீசியதோ அந்த காற்று மீண்டும் வீச ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. யூனுஸை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அவருடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அவருடைய போதனைகளை நாங்கள் ஏற்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் சந்தோஷம்.
மனநிறைவு, வேதனை விலகிவிட்டது, பழைய நிலையை விட சிறப்பான நிலை திரும்பி இருக்கிறது என்று குதூகலம் ஆரம்பித்தது. எங்கெங்கெல்லாம் சிலைகள் இருக்கிறதோ அவர்கள் வணங்கி வந்த சிலைகளை எல்லாம் உடைத்து தரைமட்டமாக ஆக்கினார்கள், கோயில்களை இல்லாமல் ஆக்கினார்கள். இறைவனுடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் ஒலிக்கச் செய்தார்கள், ஓத ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு கலகலப்பாக தீனியத்து நிறைந்த, மார்க்கம் நிறைந்த, புனிதம் நிறைந்த நகராக நைனுவா மாறியது. 40 நாட்கள் முடிந்த அடுத்த நாள் மறுநாள் வேதனை இறங்கி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் அழிந்து போயிருப்பாங்க. அந்த ஊரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தகவல் அறிவிக்க இல்லை, நான் இப்படி ஊரை அவங்கள மன்னிச்சிட்டேங்கிற தகவல் கொடுக்க இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம், அது அவன் அறிந்தவன். ஏன் கொடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது. அவன் கொடுக்கவில்லை, தகவலை அவன் வழங்கவில்லை. மாறாக இவர்கள் நினைத்து கொண்டார்கள் 40வது நாள் இவர்கள் அழிந்து போயிருப்பார்கள், நமக்கு நான் கொடுத்த வாக்கை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்ற எண்ணத்தோடு மலையிலிருந்து கீழே இறங்கி நேராக நைனுவாக்கு வர்றாங்க. ஊரை பார்த்தா கலகலப்பாக இருக்குது. ஒரு மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் சரியான வேதனை வந்தது. அல்லாஹ் ஏன் இப்படி ஆக்கினான், ஏன் இவர்களை தண்டிக்கவில்லை? அவங்க ஈமான் கொண்டதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு தெரியாது. ஏன் இப்படி தண்டிக்கவில்லை? இப்போ நாம் ஊருக்குள்ளே போனால் என்ன நினைப்பாங்க, யூனுஸ் அந்தல் கத்தாப், நீ ஒரு பொய்யன், வேதனை வரும் என்று சொன்னாயே, வேதனை வரவில்லையே, நாங்கள் நன்றாக இருக்கிறோம், ஏற்கனவே இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறோம், நீ பொய்யன் என்பது நிரூபணமாகிவிட்டது. இந்த நாட்டில் ஒரு பொய்யை சொல்லி அது நிரூபணமானால் அவரை கொல்ல வேண்டும் என்று நாட்டினுடைய சட்டம் என்று என்னை கொன்று விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு, அது கொன்னாலும் பரவாயில்ல, என்ன பொய் என்று சொல்லிடுவாங்களே இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது விளங்காது. அவங்க நினைக்கிறாங்க வேதனை வரல, நம்ம வேதனை வரணும்னு சொல்லியிருந்தோம், அந்த வேதனை வரவில்லை என்ற பொழுது நம்மை பொய்யன் என்றல்லவா சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தோடு, சற்று வருத்தத்தோடு, சங்கடத்தோடு அந்த ஊரை விட்டு அப்படி வெளியில் அப்படியே போயிட்டாங்க. அறிஞர்கள் பலவிதமாக இந்த செய்திகளை எழுதுகிறாங்க, பல விதத்திலும் எழுதியிருக்கிறார்கள். சேனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறைவுபட்டும் சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் தர்ஜமாக்கல்ல கூட எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வதன்னூனி இஸ்ஸஹப முகாலிபன் ஃபலன்ன அல்லன் நக்திர அலைஹிங்கிற வார்த்தையை சொல்கிறான். இதற்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கக்கூடிய சிலர், எல்லாரையும் நம்ம சொல்லலை, எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இனிமேல் நம்மை அல்லாஹ்வால் பிடிக்க முடியாது, அல்லாஹ்வால் நம்மளை தண்டிக்க முடியாது என்று அவர் எண்ணிக்கொண்டார். ஒரு நபி அப்படி எண்ணுவாங்களா? அல்லன் நக்தீர அலைஹி, நாம் அவரை பிடிக்க முடியாது என்று அவர் எண்ணிக்கொண்டார். நாம் அவர் மீது அவரை தண்டிப்பதற்கோ பிடிப்பதற்கோ நமக்கு சக்தி இல்லை, இப்படி சக்தி இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க. சக்தி இல்லை என்று எண்ணிக்கொண்டார். ஒரு நபி அப்படி எண்ணுவாங்களா? ஆனால் உண்மையில் இதற்கு எப்படி விளக்கம் கொடுக்கணும், இதைத்தான் நம்ம சொல்கிறோம். தர்ஜமாவை வைத்து மாத்திரம் குரானை விளங்க முடியாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரானுக்கு உண்டான விளக்கம் தான், அந்த வரலாறே குரானினுடைய விளக்கம் தான். எவ்வளவு பேசினா தான் அது விளங்கும். ஒரு ஆயத்துக்கு நீண்ட நெடிய நேரங்கள் விளக்கத்தை தர வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மை பிடிக்க மாட்டான், நம்மளை மன்னிச்சிருவான், நம்மளை பிடிக்க மாட்டான் என்று சொல்வதற்கும் பிடிக்க முடியாது என்று சொல்வதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய வித்தியாசம், பாரிய வித்தியாசம் அது. ஆக இப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அது பின்னால அந்த செய்தி பின்னால வருது, அவங்க மன வருத்தத்தோடு என்ன செஞ்சா புறப்பட்டு போயிட்டாங்க. இனிமேல் இந்த ஊர் பக்கமாக வரக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்னமோ அந்த ஊர் பக்கம் வரணுங்கிறதா, நைனுவாவுக்காக தான் அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ். அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஊரில் நம்மை பொய்யனாக ஆக்கிடுவாங்களேங்கிறதுக்காக வேண்டி அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அதை போகக்கூடாது என்பது தான் இந்த இடத்துல. அந்த மன வருத்தத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஊரை விட்டு போனார்கள். வேறு பகுதிக்கு போகலாம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த தஜ்லா நதிக்கரை வருகிறது. அந்த நதிக்கரை அந்த தஜ்லாக்கு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க, ரொம்ப தூரம், பல நாட்கள் நடந்து தஜ்லா நதிக்கரை போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு கப்பல் இருக்குது, தஜ்லாவை கடந்து போயிடணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அங்கே போனால் ஒரு கப்பல் நிற்குது, அந்த கப்பலில் என்ன செய்கிறாங்க, ஏறுறாங்க. கப்பலினுடைய மாலுமி பார்க்குறாரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருன்னு அவனுக்கு தெரியல.
கப்பலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவங்க யாருன்னு விளங்க இல்லை. ஆனால் முகத்தோற்றத்தை பார்த்தால் பொலிவாக இருக்கிறது, அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு கண்ணியமான மனிதனாக தெரிகிறாங்கன்னு கண்ணியப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க. எதுவும் நீங்கள் கூலி தர தேவையில்லை, கப்பலில் பிரயாணிக்கனா காசு கொடுக்கணும் இல்லை, அதுக்கு எதுவும் தர தேவையில்லை என்று அனுமதிக்கப்பட்டு அந்த கப்பலில் போகிறாங்க. கப்பலில் இருக்கக்கூடிய பல பிரயாணிகள் அவர்களுடைய காதிமா மாறி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த அளவுக்கு அவருடைய முகத்தில் ஈர்ப்பு இருந்தது, அவர்களுடைய மொழியிலே அவர்களுடைய முகத்திலே ஒரு ஜோதி இருந்தது, ஒளி இருந்தது, அது அவர்களுடைய இதயங்களை ஈர்த்தது. எனவே எல்லாரும் ஹிதுமத் செய்ய ஆரம்பித்தாங்க. நடுக்கடலுக்கு போகும்போது திடீரென்று கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. இப்படி ஒரு செய்தி. வரலாற்றில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது, கப்பல் நகரவில்லை, அப்படியே நின்றுச்சு என்று 2 செய்தியும் இருக்கிறது. கடல் கொந்தளிக்க ஆரம்பித்த பொழுது அதை அடக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி நடக்கிறது. ஆனால் அவங்கள ஒரு பேச்சு, ஆனால் கடல் அப்படியே கப்பல் நின்றது என்று சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இந்த 2லையும் எது சரியானதாக இருக்கலாம்? கடல் கொந்தளித்ததா அல்லது கப்பல் அசையாமல் நின்றதா? ஏன்னா அப்போ தான் மிஷன்லாம் கிடையாதே, எல்லாமே துடுப்புகள் போடுறது தான். பாய்மர கப்பல் போடுவாங்க, பாய வைப்பாங்க, அந்த பாய்மர கப்பலில் காற்று அழுத்தத்தில் அதை இழுத்துட்டு போகும், துடுப்புகளை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனவே ஒரு மிஷின் இயங்க இல்லைன்னு சொன்னால் அது நின்றலாம். ஆனால் இப்போ பாய்மர கப்பல் பாய் இருக்கிறது, காற்று வீசுகிறது, கப்பல் அசையவில்லை என்றால் ஆச்சரியம் இல்லையா? துடுப்பு போட்டும் கப்பல் போகவில்லை என்றால் அது ஆச்சரியம் இல்லையா? எனவே இந்த செய்தி பொருத்தமாக இருக்கிறது. அதை தவறு என்று சொல்லவில்லை, கடல் கொந்தளிப்பை தவறு என்று சொல்லவில்லை. அப்படி கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்ற அறிஞர்களினுடைய அந்த கூற்றை நாம் மறுக்கவில்லை. அதை விட இது பொருத்தமாக இருக்கிறது என்று கருதுகிறோம். அருமையானவர்களே, அப்போ கடல் அப்படியே சாந்தமாக இருக்கவே, காற்றும் தேவையான அளவுக்கு வீசிக்கொண்டிருக்க, துடுப்புகளுக்கு போடக்கூடியவர்களும் வலிமையாக துடுப்பை போட, நின்ற இடத்திலிருந்து கப்பல் அசையவில்லை என்றால் இது ஏதோ ஒன்று என்றெல்லாம் அப்படி யோசிக்கிறாங்க. என்ன இப்போ காரணம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, ஒரு குற்றவாளி இந்த கப்பலில் இருக்கிறான், தன்னுடைய எஜமானனை விட்டு ஓடி வந்த குற்றவாளி, எஜமானனை விட்டு ஓடி வந்த குற்றவாளி. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த வேர்டு அப்படி தான் சொல்கிறான். இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பல், மக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய கப்பலின் அளவில் ஓடி சென்றார். நம்மை விட்டு ஓடிட்டு போயிட்டார், எஜமானனை விட்டு ஓடி, அந்த வேர்டை தான் அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். ஆபிக் என்று சொன்னாலே ஒரு எஜமானனை விட்டு ஓடிய அடிமை என்று தான் சொல்லுவாங்க. ஆக அல்லாஹ்வை விட்டு நம்ம ஓடிதான். இப்போ அவங்களே சொல்கிறாங்க, தன்னுடைய எஜமானனை விட்டு ஓடிவிட்ட ஒரு அடிமை இதில் இருக்கிறார். அந்த குற்றத்தை செய்ததின் காரணத்தினால் தான் இந்த கப்பல் இந்த இடத்துலேருந்து அசையலை அப்படின்னா. அது யாராக இருக்கும், யாராக்குன்னு எல்லாம் தேடுறாங்க. யாரும் இல்லை, அது நான் தான் என்ன அவங்க சொன்ன பொழுது மக்கள் நம்ப மறுத்தார்கள். நீங்களா? ஒருபோதும் நீங்கள் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டீங்க, ஒருபோதும் உங்கள் முகத்தை பார்த்தா எங்களுக்கு தெரியுது, நீ குற்றம் கிடையாது, வேறு யாராவது தப்பு செஞ்சுருக்கிறாங்க, அது வேறு என்ன தப்பாமல் இருக்கலாம், இல்லை இதுதான் தப்பு என்று பல முறை எடுத்து சொன்னதுக்கு பிறகு வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யுங்க, சீட்டு குலுக்கி போடுங்க, எல்லாருடைய பெயரையும் எடுத்து, கப்பலில் 200 பேர் இருக்கிறோமா அல்லது 100 பேர் இருக்கிறோமா, எத்தனை பேர் இருக்கிறார்களோ மாலுமி உட்பட எல்லாருடைய பெயரையும் எழுதி போட்டு நீங்கள் குலுக்கி எடுங்க, என் பேர் தான் வரும், ஏன்னா குற்றவாளி நான் தான் என்பது எனக்கு 100க்கு 100 தெரியுங்கிறாங்க. யாரும் நம்ப இல்லை. சரி பரவாயில்ல, சீட்டு குலுக்கி போடுவோம் என்று ஃபசாஹமா, சீட்டு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்து சாஃபாத்துல, ஃபசாஹம, அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள், ஃபகான மினல் முதஹலீன், நெருக்கடியான நிலையில் அவர் ஆனார். அவங்க பேர் தான் வந்துச்சு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்தது. அப்பவும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லாரும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீது தனி ஒரு பாசம் வந்துருச்சு. இல்லை இல்லை, எங்களை விட நீங்கள் ரொம்ப நல்ல ஆள் தான், அவங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. என் பேர் தானேப்பா வந்திருக்கு, இத்தனை பேர் போட்டதும் இல்லை, இன்னொரு தடவை போட்டு பார்க்கணும், போட்டுப்பார், திரும்ப அவங்க பேர் தான் வந்தது. 3வது தடவை போட்டும் 3வது தடவை அவங்க பேர் தான் வந்தது. ஆனாலும் அந்த மக்கள் நம்பிக்கை இல்லை. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த கப்பலிருந்து நீங்கள்லாம் கரையேறணும், இந்த கடலிலிருந்து நீங்கள் கரையேற வேண்டும், நான் இருக்கும் வரை அந்த கரையேற்றம் உங்களுக்கு நடக்காது, அந்த குற்றவாளி நான் தான் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட மாட்டீங்க, யார் குற்றவாளியோ அவரை கடலில் தூக்கி எறிய வேண்டும், அப்படி எறிவதற்கு நீங்கள் யாரும் தயாராக இல்லை. தயாராக இருக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது, உங்களுக்கு பதிலாக நாங்கள் குதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் நல்ல மக்கள் ஆயிட்டாங்க. இது அந்த நைனுவா மக்கள் அல்ல, நைனுவா மக்கள் அல்ல. ஏன்னா நைனுவா மக்கள் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யாருங்கிறது தெரிஞ்சிருக்குமே. கடைசியில் இவங்க சரி வர மாட்டாங்கன்னு சொல்லி செய்தினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கடலில் குதித்து விட்டார்கள். இந்த நடுக்கடலில் குதிச்சாங்க. அப்படி குதித்த போது ஒரு மீன் வந்து அவர்களை விழுங்கியது.
ஒரு பெரிய திமிங்கலை வந்து அப்படியே முழுங்கிடுச்சு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி, நூன் மீனை உடையவர், மீன்காரர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது நூன்று சொன்னால் மீன் அர்த்தம், நூன் என்று சொன்னாலே மீன் என்று அர்த்தம். வதன்னூனி இஸ்ஸஹப முகாதிபன், கோபத்தோடு அந்த மீன்காரர் வெளியேறிய போது. அல்லாஹ் இந்த மாதிரிலாம் சொல்லுவான். இந்த மாதிரிலாம் பட்டப்பெயர்களை வைக்கிறதுல அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருப்பான். முஸம்மில், போர்த்தி கொண்டு இருப்பவர் அப்படிங்கிறான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு பார்த்து. என்ன இந்த வகை வந்த போது அந்த நடுக்கம் ஏற்பட்டது. என்ன போர்த்தி கொண்டு இருப்பவர்களே எழுந்து தொழுங்கள் அப்படிங்கிறான். குமில் லைலா, எலும்பு தொழுவுங்க அப்படி. இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள், அந்த பட்ட பெயர்கள் எல்லாம் சிறப்பு பெயர் நபிமார்களுக்கு உள்ளது. இங்கே அல்லாஹ் தஆலா மீன்காரருங்கிறான். மீன்காரர் கோபத்தோடு ஊரை விட்டும் வெளியேறிய பொழுது அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமையான பெருமக்களே, அப்படி அவர்கள் அந்த என்ன செஞ்சாங்க, வெளியேறி வந்து அந்த மீன் அவர்களை விழுங்கி கொண்டது. அல்லாஹ் சொல்கிறான், சில மீன் விழுங்கி கொண்டது மாத்திரமல்ல, இருள்களுக்குள் அவர் இருந்தார். இருள் அரபியை பொறுத்த வரைக்கும் ஒருமை பன்மைங்கிறது கிடையாது. ஒருமை, இருமை, பன்மை, சிங்குலர், டுயல், புளூரல். இருமைங்கிறது அரபியினுடைய தனிச்சிறப்பு. ஒருமை, இருமை, மூணு வந்தால் தான் பன்மையாகும். அப்போ லுலுமாத்து என்று சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் 3 இருள்கள் வரணும். அந்த இருள்கள் என்ன என்பதை சொல்லும் பொழுது 2 கருத்துக்களை அறிஞர்கள் சொல்றாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிடுச்சு. அப்படி விழுங்கி அதை முழுங்குது. அது 3 இருள்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபனாதா ஃபில்லுலுமாத்தி, ஃபனாதா ஃபில்லுலுமாத்தி, அந்த இருள்களிலே அவர் இறைவனை அழைத்தார். அந்த இருள்கள் என்ன என்பதை பற்றிய அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள். எல்லாரும் விளக்கம் சொல்ல முடியாதுல்ல. தகுதியானவர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, கடலினுடைய இருள், கடலினுடைய இருள், இரவினுடைய இருள், அதே போன்று மீன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இருள். ஆக 3 இருள்கள் என்று அந்த இருளை குறிப்பிடுறாங்க. இந்த 3 ஃபில்லுலுமாத்தி, இந்த இப்படி ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து, பகல் என்று வந்தால் அதில் இரவனுடைய இருள் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. சூரியனுடைய ஒளி சென்றடையாத கடலினுடைய ஆழப்பகுதிகளும் சில இடங்களில் இருக்கு. சூரியனுடைய ஒளி இதுவரையும் சென்றடையாத பூமியில் சில பகுதிகளும் இருக்கு. ஏன்னா அடர்ந்த காட்டு பகுதிகள் சூரிய ஒளியே படாது. அப்படியும் சில பகுதிகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே மாதிரி கடலினுடைய ஆழப்பகுதி, இப்போ நம்ம கடலில் போகிறோன்னா கொஞ்சம் நடந்து போகலாம், கொஞ்சம் தூரம் போக போக ஆழம் கூடிக்கிட்டே போகும் இல்லையா. கப்பல் போகக்கூடிய அளவிற்கு உண்டான ஆழம்னா கொஞ்சம் கூடுதல் ஆழமாக இருக்கும். இப்படி உலக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம் அழிக்கப்பட்டது, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌம் அழிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அவர்களெல்லாம் இந்த வேதனைக்கான அடையாளங்களை பார்த்த பொழுதும் கூட ஈமான் கொள்ளலை. அவங்களுக்கெல்லாம் வேதனை, அந்த வேதனையுடைய அல்லாஹ் உடனடியாக அழிக்கல, முதல்ல அடையாளங்களை கொடுத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 நாள் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாள் இப்படி இருக்கும், முதல் நாள் வானம் மஞ்சளித்திருக்கும், நம்ம அந்த வரலாறுல சொன்னோம். 2வது நாள் வானம் இன்ன கலர்ல மாறும் அப்படின்னு அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது. 3வது நாள் என்ன அடையாளம் ஏற்படும் என்று சொன்னாங்களோ அந்த அடையாளம் 3வது நாள் ஏற்பட்டும் பொழுதும் கூட அந்த வேதனையை எதிர்பார்த்து கொண்டு வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தானோ அந்த சமூக கூட்டத்தார். எனவேதான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இல்லைன்னா அல்லாஹ் ரொம்ப கிருபையாளன். ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. சரி, ஃபிரௌன் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டான். ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன்
மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டேன். நான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நான் ஈமான் கொண்டேன்னு சொல்கிறான். ஆனாலும் அல்லாஹ் அவனை அழிச்சான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு நீண்ட அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது, நிறைய அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது. கடல் பிளக்கப்பட்டு கடலுக்குள்ளால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்கங்கிறது தெரியுது. நைல் நதி தான் அது. கடல் அளவுக்கு விரிந்து 12 அவங்களோட 12 கவுங்கள் இருந்தாங்க. 12 பாதைகள் ஏற்படுகிறது. இந்த 12 பாதைகளுக்குள்ளால் இந்த மக்கள் சுவர் மாதிரி நீர் எழும்பி அப்படி நிற்குது, உறைஞ்சி ஐஸ் கட்டி உறைஞ்ச மாதிரி நிற்குது. இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம உள்ள போனால் சிக்கிடக்கூடாது. இவ்வளவு அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது, எத்தனையோ மோஜிசத்துகளை காட்டப்பட்டது. அந்த அவகாசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் கடைசி நேரத்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் வெளியேறினதுக்கு பிறகு இந்த நைல் நதி மூடப்பட்டு அவன் உயிர் வாங்கப்படக்கூடிய நேரத்தில் நான் மூசாவினுடைய ஹாரூனுடைய அலைஹிஸ்ஸலாம் இறைவனை நான் அங்கீகரிக்கிறேன்னு அப்பந்தான் சொன்னான். தண்ணி மூடிக்கிட்டு இருக்கும்போது கர்கரா உடைய நேரம், தொண்டக்குழியில் வந்து நிற்குது உயிர். அந்த நேரத்தில் அவன் ஈமான் கொண்டான். எனவே அந்த ஈமான் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று அறிஞர்கள் அந்த விளக்கத்தை எழுதுறாங்க. அவனை ஏற்றுக்கல இல்லை. அருமையானவர்களே, ஆனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனை ஒரு படிப்பினையாக ஆக்கி அவனுடைய உயிர், அவனுடைய உடல் இன்று வரை இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் ஈஜிப்ட் மியூசியத்தில் போனால் ஃபிரௌனுடைய உடலை பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. இந்த நைனுவா மக்களை பொறுத்தவரை அந்த முதலாவதாக சூடு ஆரம்பித்த உடனே அவங்க பயந்துட்டாங்க. குளிர்ந்த நிலை மாறி சாந்த நிலை மாறி உஷ்ண நிலை உருவாகிய பொழுதே அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார்கள், கதறினார்கள். தங்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை, பச்சிளம் பாலகர்களை தங்களை விட்டு பிரித்தார்கள். பிரித்து அவைகளை எல்லாம் கதற வைத்தாங்க. தாங்களும் கதறினார்கள். தங்களினுடைய வாகனங்களாக, தங்களினுடைய வளர்ப்பு மிருகங்களாக இருக்கக்கூடியவைகளை எல்லாம் பிரித்து எடுத்தாங்க இல்லையா? பிரித்து எடுத்து அவைகளையும் கதற வச்சாங்க. ஆண்களும் பெண்களுமாக நோயாளிகளுமாக கதறி கதறி அழுதார்கள். இதன் காரணத்தினால் அர்ஹமர் ராஹிமீன் இறங்கி வந்தான் என்ற விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லுவார்கள். நாம் செய்திக்கு வருகிறோம். விட்ட இடத்தில் அருமையானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிடுச்சு. விழுங்கி அது எல்லா இடங்களையும் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு, முதல்ல போனோன்னு நான் மௌத்துன்னு தான் நினச்சாங்க. ஆனால் தான் மௌத்தாகவில்லைங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. விளங்கி கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு ஓத ஆரம்பித்தாங்க. அது தஸ்பீஹ் யூனுஸ்னு அதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த தஸ்பீஹை ஓத ஆரம்பித்தாங்க. லா இலாஹ இல்லா அந்த, இறைவா உன்னை தவிர வேறு நாயன் இல்லை, வேறு இறைவன் இல்லை. சுபஹானக்கு நீ பரிசுத்தமானவன். இன்னி குந்து மினல் ஸாலிமீன் அநீதம் இழைத்தவர்களில் நான் ஆகிவிட்டேன். நான் அப்படி ஊரை விட்டு வந்திருக்க கூடாது தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். ரஹ்மானே, நீ இப்படி என்ன ஊரை விட்டு போக சொல்ல இல்லை, அப்படி சொல்லாமலே நான் வந்தது அது மீறி வந்த மாதிரி தான் இருக்கு. போகக்கூடாது போ என்னும் சொல்ல இல்லை. ஆனாலும் கூட ஒரு நபி அப்படி வந்திருக்க கூடாது என்பதை நான் உணர்கிறேன். எனவே நான் அநீதம் இழைத்தவர்களில் ஆகிவிட்டேன், என்னை நீ மன்னித்து அருள்பாலிப்பாயாக என்ற கருத்து பொதிந்த அந்த தஸ்பீகை அவர்கள் அங்கிருந்து ஓத ஆரம்பித்தாங்க. அருமையானவர்களே, அப்படி ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. மீன் வயிற்றுக்குள் எத்தனை நாள் இருந்தார்கள் என்பதில் பல கருத்துக்கள் இருக்கிறது. அதில் வலிமையான கருத்து 40 நாட்கள் அவங்க இருந்தாங்க. 40 நாள் மீனில் வயிற்றுக்குள்ளே இருக்க முடியுமாங்கிற செய்தியை நம்ம பின்னால் சொல்லுவோம். சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினில் நடந்த ஒரு நிகழ்வு, அதை நாம் பின்னால் பேசுவோம். அருமையானவர்களே, அவர்கள் 40 நாள் இருந்தார்கள். இந்த 40 நாளில் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீண்ட தூரத்தை, அதாவது 6000 வருஷம் ஒரு சாதாரணமான ஒரு மீன் கடலுக்குள் பிரயாணித்தால் எவ்வளவு தூரம் அந்த மீன் பிரயாணிக்க முடியுமோ அந்த 6000 வருஷ பயண தூரத்தை இந்த மீன் 40 நாளில் சுற்றி வந்தது. அது போகாத இடமே இல்லை. கடலில் எல்லா பகுதியும் 6000 வருஷம் ஒரு நடுநிலையான மீன் சாதாரண நீந்தி போகும்போது எவ்வளோ தெரியும் தானே, அந்த வேகத்தில் அது சென்றால் 6000 வருஷத்தில் எவ்வளவு தூரத்தை அது பிரயாணிக்க முடியுமோ அதை இந்த மீன் 40 நாளில் சுற்றி வந்தது. ஃப்ளைட்டில் பல வகையான ஃப்ளைட் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு தூரத்தை கிடக்கிறோம், ஜித்தாவில் போய் இறங்குறோம். 6 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து போகக்கூடிய ஃப்ளைட் இருக்குது, 4 மணி நேரத்தில் போகக்கூடிய ஃப்ளைட் இருக்குது, 1 மணி நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு உண்டான வேகம் ஃப்ளைட்டுகளும் இருக்கத்தான் செய்கிறது.
அதே மாதிரி இந்த மீன் ஹை ஸ்பீட், இந்த மாதிரி ஒரு மீன் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போகிறதில்லை. அப்படி அதுக்குன்னு அல்லாவே ஒரு ஸ்பெஷலாக மீனை படைச்சிருக்கிறான். ஹை ஸ்பீட் 40 நாட்களில் 6000 வருஷம், 6000 நாள் இல்லை, 6000 வருஷம். நீங்கள் அதை 365 பெருக்கி பார்த்தா தெரியும். அப்போ அந்த அளவிற்கு அவ்வளவு தூரத்தை இது கடந்து வந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த தஸ்பீஹ் ஒலித்தது. மலக்குமார்கள் பார்க்குறாங்க, என்ன இது யா ரப், ஒரு தஸ்பீஹினுடைய சப்தம் கேட்குதே, ஒரு தஸ்பீஹினுடைய சப்தம் கேட்குதே, அது வானத்திலையும் இல்லை பூமியிலையும் இல்லை, எங்கிருந்து சத்தம் வருது, ஒரு பலகீனமான சப்தமாக இருக்கிறது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் கேட்க முடியாது இல்லை, மலக்குமார்கள் கேட்குறாங்க. இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால், ஃபோனில் பேசுகிறேன்னு சொன்னால், இந்த நான் சவுதியில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு பேசுகிறேன், இடைப்பட்ட தூரங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்குது, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, யாருக்கு விளங்குறது இல்லை, அவங்களுக்கு மாத்திரம் போய் சேருது. இதே மாதிரி இந்த சப்தம் மலக்குமார்களுக்கு வந்து சேருகிறது. அந்த ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் மலக்குமார்களிடத்தில் இருந்தது. அவங்க கேட்குறாங்க, யா ரப்பி இது என்ன சப்தம், ஒரு அற்புதமான தஸ்பீஹை நாங்கள் கேட்கிறோம், ஆனால் அந்த சப்தம் வானத்திலிருந்து வரல, பூமியிலிருந்து வரல, எங்கேருந்து வருதுன்னு. அவங்க கடலுக்கு அடியிலிருந்து வருதுங்கன்னா, அல்ல எங்க கடலுக்கு அடியிலா, யார் அது, என்ன நடந்தது கேட்கும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா, ஆமாம் அவர்களை நான் இப்போ மீன் வயிற்றுக்குள் வைத்திருக்கிறேன், அவர் மீன் வயிற்றுக்குள் இருந்து பிரயாணித்து கொண்டிருக்கிறார். அப்போ சொன்னாங்க, இது ஒரு தண்டனை மாதிரி அல்லவா தெரிகிறது. மலக்குமார்கள் கேட்டாங்க, காலனாம் ஆமாம், அல் அப்து சாலிஹுல்லதி கான யஸ்அது இலைக மின்ஹு ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் அமலுன் சாலிஹ். இறைவா, ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் அவரிடம் இருந்து நல்ல அமல்களினுடைய அந்த செய்திகள் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறதே, நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாலிஹானவர் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு தூயவனவர் அல்லவா. ஆமாம், அப்படிப்பட்ட அவர் ஒரு தூய்மையானவர் தான். அப்படின்னா அவரை வெளியில் கொண்டு வந்த ரஹ்மானே என்று மலக்குமார்கள் சிபாரிசு செய்தார்கள். எனவே அந்த சமயத்தில் மலக்குமார்கள் எல்லாம், இறைவா நீ அவர் கொண்டு வந்துரு, வெளியில் கொண்டு வந்து கேட்டாங்க. அல்லாஹ்வும் சொல்றான், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று அவர் ஓதிக்கொண்டிருந்தார். அப்படி அவர் ஓதவில்லை என்றிருந்தால் கியாமத்து நாள் வரை மீன் வயிற்றிலே இருக்க வைத்திருப்போங்கிறான் அல்லாஹ். அந்த தஸ்பீஹ் அவங்க ஓதலைன்னா கியாமத்து நாள் வரை நாம் மீன் வயிற்றிலேயே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இருக்க வைத்திருப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த தஸ்பீஹினுடைய சிறப்பு என்னங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதை நம்ம இந்த உரையினுடைய இறுதியிலே சொல்லி நாம் நிறைவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, அந்த தஸ்பீஹை ஓதியதினால் அல்லாஹ் குறிப்பிட்ட ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம். வ நஜ்ஜைனாஹும் மினல் கம், கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் அவர்களை நாம் ஈடேற்றமாக்கிறோம். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், ஈமான் கொண்ட நல்லடியார்களையும் இப்படித்தான் நாம் பாதுகாப்போம், இப்படித்தான் ஈடேற்றம் செய்வோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சங்கையானவர்களே, மீன் வயிறு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, பிரம்மாண்டமான மீன். இந்த மீனை பற்றி நிறைய செய்திகள் இருக்கு. மீனை பற்றி குர்ஆன் ஹதீதுகள்லையும் வரலாறுகள்லையும் மீனை பற்றியே நிறைய செய்திகள்லாம் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள ஒரு மீனை பற்றி ஒரு சிறப்பு வரலாறு உண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம பின்னால் பேச இருக்கிறோம், இப்போ இல்லை, இன்ஷா அல்லாஹ் அந்த டைமில் நம்ம சொல்லுவோம். அருமையானவர்களே, அப்போ அந்த மீன் வந்து பிரம்மாண்டமான ஒரு திமிங்கலம். அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றில் ஒரு மனிதன் வாழ முடியும், குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்க முடியும், உயிராக இருக்க முடியும் என்பதற்கான சான்றை சயின்டிஃபிக்காக இன்றைய காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நான் பின்னால் சொல்வோம் என்று குறிப்பிட்டோம். அவர்கள் அந்த மீன் எப்படி இருந்தது, மீன்லேயே பல டிசைன் இருக்குல்ல, அல்லாஹ் எத்தனையோ வகையாக வச்சிருக்கிறான். கண்ணாடி மாதிரி இருந்தது. அதை கடலிலே பல இடங்களுக்கு சுற்றி வரும் பொழுது மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பார்த்தார்கள், சுஜூதிலே விழுந்தார்கள். திடீரென்று சப்தங்கள் கேட்கிற, அவங்க காதில் வந்து சில சப்தங்கள் கேட்கிறது. யா ஃபாலிகல் ஹப்பி வன்னபா வ ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வல் அர்தீன ஸப்அ வமா பைனஹுமா வமா தஹ்த ஸரா என்று தஸ்பீஹினுடைய சப்தம் கேட்கிறது. இறைவா, இது எங்கிருந்து தஸ்பீஹ் வருதுன்னு அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் கடல்வாழ் ஜீவராசிகள், அவைகளினுடைய தஸ்பீஹுகள். உலகத்தில் எல்லாமே தஸ்பீஹ் செய்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒத்தையிரு சாஃபாத். நம்ம பறவைகளை பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த பறவைகள் சில சமயங்களில் இந்த மாலை வேலைகளில் பார்க்கலாம், இப்படி அணிவகுத்து அப்படியே போகும், அழகாக இருக்கும், டிசைனாக போகும்.
நம்ம நினைக்கிறோம் நம்ம அழகாக பறக்குதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலே அது என்ன சொல்கிறான், அந்த பறவைகளினுடைய தொழுகைங்கிறான் அல்லாஹ். சாஃபாத் சஃப்புகளில் நிற்குது, அது அப்படி தான் அது தொழும். அதுக்குண்டான தொழுகை முறையாது. பறந்து கொண்டே இறைவனை துதிக்கும், படுத்து கொண்டு துதிக்கக்கூடியவைகளும் இருக்கிறது. இப்படி எத்தனையோ வகையாக தன்னை வணங்குவதற்கு அல்லாஹ் டிசைன்களை அமைத்து வைத்திருக்கிறான், தன்னுடைய படைப்புகளை நமக்கு. ஆனாலும் அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், எல்லா படைப்புகளும் அல்லாஹ் வணங்குது, எல்லா படைப்புகளும் வணங்குகிறது, மரங்களும் வணங்குகிறது, தஸ்பீகு செய்கிறது. ஆனாலும் மனிதர்களினுடைய தஸ்பீகும் வணக்கமும் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. அல்லாஹ்வை நாம் துதிப்போமாக, எல்லா காலத்திலும் அவனுடைய நினைவில் நாம் நனைந்திருப்போமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, இந்த தஸ்பீகினுடைய சப்தம் எங்கிருந்து வருகிறது ரப்பே? இவைகளெல்லாம் கடல்வாழ் ஜீவராசிகளினுடைய சப்தம், அவைகளினுடைய தஸ்பீக் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி சொன்னதற்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க, 40 நாட்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு பேர் அந்த மீனுக்கு, அந்த மீனுக்கு ஒரு பேர். குரானில் நூன் என்று அல்லாஹ் பேரை கொடுக்குறான் அந்த மீனுக்கு. குரானில் நூன் என்று, ரக்கா அப்படின்ட்டு தௌராத்தில் அதுக்கு பேர் இருந்தது, மாஹியா அப்படின்ட்டு ஜபூரில் இருந்தது, இஞ்சியில் மூக்கினா என்று அதற்கு பேர். ஒவ்வொரு வேதத்திலையும் ஒரு பேர். கிட்டத்தட்ட எல்லா பேருக்கும் அந்தந்த மொழி, அது எல்லாம் மீனிங் ஒன்று தான். சங்கைக்குரியவர்களே, அப்படி அந்த மீன் பல இடங்களுக்கு சுற்றி வந்தது. இந்த துஆவை அவர்கள் ஓதிக்கொண்டு இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் மலக்குமார்கள் எல்லாம் கதறி அழாத ஆரம்பித்து, யா அல்லாஹ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வருவாயாக என்று அவர்கள் கேட்டார்கள். பல நாட்கள் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்கள். என்ன சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, குடித்தாங்க, என்ன என்பதை பற்றிய விவரங்களை நான் பார்க்க முடியவில்லை. அந்த விவரங்களை தர்றதுக்கு நான் தேடினோம், நமக்கு கிடைக்கல. இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாம் தேடி முடிக்க முடியாது. நம்ம தேடிய வரைக்கும் அந்த 40 நாட்கள் அவர்களுடைய உணவு எப்படி? சிறைக்குள்ளே இருக்கும் பொழுது சுவனத்திலிருந்து உணவு வந்தது, சிறைக்குள் இருக்கும்போது சுவனத்திலிருந்து பானம் வந்தது. இங்கும் அப்படியா என்று தெரியவில்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அல்லாஹ் எப்படி நாடினானோ அது நடக்கும். அது ஒன்றும் அவனுக்கு பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் எப்படி அவர்கள் இருந்தார்கள் இந்த 40 நாட்கள், உணவு, அவர்களுடைய உணவு எதுவாக இருந்தது? இப்போ மலக்குமார்களுக்கு உணவு கிடையாது, மலக்குமார்களுக்கு தஸ்பீஹ், அவங்க திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் உணவுங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு அந்த மலக்கானியத்துக்கு அல்லாஹு தாலா இவர்களை கொண்டு வந்தானா என்பது பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க தோன்றுகிறது. ஆனால் அதற்கான விடையை நாம் பெறவில்லை என்பதையும் இங்கே குறிப்பிடுகிறோம். சங்கையானவர்களே, 40 நாட்கள் உலகம் முழுவதும் சுற்றி வந்ததற்கு பிறகு அது அந்த கடலிலிருந்து பிரிந்து ஃப்ராத், யூப்ரட்டீஸ் நதிக்குள்ளால் அது நுழைந்தது. இந்த யூப்ரட்டீஸ் நதி பக்தாத், அந்த அவங்க இடம் கூட நீங்கள் பார்க்கலாம். மக்காம் யூனுஸ்ன்னு பக்தாதுக்கு போனவங்களுக்கு தெரியும். மக்காம் யூனுஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் அது ஃப்ராத், யூப்ரட்டீஸ் நதி இருக்கிறது. இந்த நதியை பற்றிய ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பல ஹதீது கிரந்தங்களில் கூறப்பட்டது. சித்ரத்துல் முந்தஹா, இதிலிருந்து 4 நதிகள் உற்பத்தி ஆகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்கன்னு இருக்குல்ல, அந்த சித்ரத்துல் முந்தஹாங்கிறதே தனி வரலாறாக பேசப்பட வேண்டிய செய்தி. சித்ரத்துல் முந்தஹானா என்ன, அந்த மரம் எப்படி, அதில் என்ன ஏதுங்கிறது, அது வஹி வெளியாகக்கூடிய இடங்கள் என்ற தனி செய்தி. அது மொத்தத்தில் அது ஒரு இடம், ஒரு மக்காம். அந்த இடத்திலிருந்து 4 நதிகள் உற்பத்தி ஆகிறது. அந்த 4 நதிகளில் 2 சொர்க்கத்திற்குள் போய்விடுகிறது, 2 நதி இந்த பூமிக்கு வருது. இந்த நதிகள் உற்பத்தியாகக்கூடிய மலைகளில் தான் நதிகள் உற்பத்தி ஆகும். பெரும்பாலும் ஊற்றுக்களாக மலைகளுக்கு இடையிலிருந்து, கற்களுக்கு இடையிலிருந்து தான் நதிகள் உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த நைல் நதியும் யூப்ரட்டீஸ் நதியும், அதாவது ஃப்ராத் நதி, நைல் நதி, யூப்ரட்டீஸ் நதி, இந்த 2 நதியும் மலைகளுக்கு இடையிலிருந்து உற்பத்தி ஆகவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த 2 நதிகளினுடைய உற்பத்தி இடங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது உருவாகிறதுங்கிறதே சித்ரத்துல் முந்தாஹா தான் உருவாகி தான் இந்த பூமிக்கு வருகிறதுங்கிறாங்க. எந்த வழியாக வருதுன்னு நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது வற்றாத ஜீவ நதி, அது வந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவனத்திலிருந்து வரக்கூடிய 2 நதிகள், அது ஒன்று நைல் நதி, நீல நதி, நைல் நதி, இன்னொன்று யூப்ரட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஃப்ராத் நதி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த யூப்ரட்டீஸ் நதி இருக்கிற, ஃப்ராத் நதி இருக்குல்ல, யூப்ரட்டீஸ் நதி பக்தாதில் ஈராக்கில் ஓடுது. அந்த நதியினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும்.
அந்த தண்ணியினுடைய அளவு அங்கே உற்பத்தி எந்த அளவுக்கு அந்த மாதிரி தானே. கியாமத்து நெருங்கும் பொழுது அப்படி குறைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த நதிக்குள்ளால் ஒரு தங்க மலை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பல ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதிவாகப்பட்டிருக்கிறது. கியாமத்தினுடைய மின் அஷராத்தி சாஆ, கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்ற அந்த பாடத்தில் இந்த செய்தியை ரசூல் கொண்டு வர்றாங்க. நிறைய செய்தி சொல்றாங்க. அதில் தொடராக இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது ஈராக்கினுடைய பொருளாதாரம் அழியும் என்றாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குது ஈராக்குடைய பொருளாதாரம்? ஈராக்கினுடைய பொருளாதாரம் உடையும். ஈராக்கினுடைய பொருளாதாரத்தை அடுத்து சிரியாவினுடைய பொருளாதாரம் சரியும் என்றார்கள். பொருளாதாரத்தை பற்றி அவ்வளவு தெளிவாக ரசூல் பேசியிருக்கிறாங்க. எக்கனாமிக்கலை பற்றி அவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த வகையிலே இந்த யூப்ரட்டிஸ் நைல், இந்த ஃபிராத் நதி வற்ற துவங்கும். வற்றும் பொழுது அதற்குள் தங்க மலை ஒன்று இருக்கிறது. அது வெளியில தெரியாம. மலையே தங்கமா இருந்தா யார் சும்மா விடுவா? பெட்ரோலுக்காக வேண்டிய நாட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்கா ஈராக்குள்ள போனதுக்கு காரணம் என்ன? பெட்ரோல். நல்ல ஃபியூல் கிடைக்குது, அங்கே அருமையான ஃபியூல் கிடைக்குது. அதுதான் அவனுடைய நோக்கம். சரி, அங்கே அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொன்னால் உள்ளே போயாச்சு. அணு ஆயுதம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னா வெளியில் வரணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? ஐநா சபை முதற்கொண்டு எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய அடிவரடிகளாகத்தான் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த இன்னைக்கு வரைக்கும் அவன் ஏன் வெளியில் வரல தெரியுமா? முக்கிய நோக்கம் இன்னைக்கு காலத்துக்கு ஃபியூல் தேவை என்று இருந்தாலும் கூட இன்றைக்கும் அந்த ஈராக்கை தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு யூப்ரட்டிஸ் நதியை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு அவங்க சொன்னா இது சரியா இருக்குன்னு அவன் நம்புறான். அவனுக்கு தெரியும் உள்ளே தங்க மலை இருக்கிறது என்று. அதை தேடிட்டு இருக்கிறான். ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வற்ற தூங்கினாதான் அது தெரியும்னாங்க. இனி தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது. இவன் தேடிட்டு இருக்கிறான். இவன் தேடிட்டு எப்படி தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்மணி ஸல்லல்லாஹு அவங்க எல்லாம் சயின்டிஸ்டுக்கு பெரிய சயின்டிஸ்ட். அது எப்போ வத்த துவங்குதோ அப்போ அது தெரியும். மலையே தங்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? யார் விடுவா? அப்படி அந்த தங்க மலை வெளியாகும் பொழுது அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் போகாதீங்க ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. போகும் 100 பேரில் 99 பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். அவன் இவன் கொல்லுவான், இவன் அவனை கொல்லுவான், எல்லாம் கொலை மயமாக தான் இருக்கும். 100 பேர் போனால் அதில் 99 பேர் கொலை செய்யப்பட்டு போவார்கள். அப்போ ஒரு ஆள் மிஞ்சிறான் இல்லை? இந்த 100 பேரில் ஒருத்தன் மிஞ்சத்தானே செய்கிறான். இந்த 100 பேரும் போவான். அவன் ஒவ்வொருத்தரும் நினச்சிவான் அந்த ஒரு ஆள் நான் தான் நினச்சிக்கிட்டு போகிறான். ஒரு ஆள் மிஞ்சலாம் இல்லை, அது நான் தான். என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, என்கிட்ட கன் இருக்குது, அது இருக்குது, பாதுகாப்பு வளையங்கள் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குதுன்னு அவன் போவான். ஒவ்வொருத்தரும் போய் சாவுவான். இப்படி 99 பேர் செத்து போய் விடுவார்கள். ஆனால் ஒருத்தன் போவான், ஒருத்தன் உயிராக இருப்பான். அவன் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வருவான். எவ்வளோ தான் எடுக்க முடியும்? மலையிலிருந்து எவ்வளோ தங்கத்தை தூக்கிட்டு வர்றது? அந்த 100 பேரில் ஒருத்தன் என்ன செய்வான்? 1000 பேர் போனால் 10 பேர் தங்கத்தை எடுத்துகிட்டு வருவான். எனவே நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த யூப்ரட்டிஸ் நதியினுடைய கரை ஓரத்தில் பக்தாதிலிருந்து ஏறக்குறைய 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, யூப்ரட்டிஸ் நதியினுடைய அந்த கரை ஓரத்தில் சீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீன் கக்கியது. அல்லாஹ் குர்ஆனில் மிக அற்புதமாக சொல்லுவான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். இந்த தஸ்பீஹ் அவங்க செய்யலைன்னு சொன்னால் லபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅதூன். கியாமத்து நாள் வரேன்னு கூட சொல்லலை. இலா யௌமி யுபஅதூன், இந்த உலகம் அழியிற காலம் வரைக்கும் சொல்லலை. உலகத்தில் திருப்பி எழுப்புவானா இல்லை, அது வரைக்கும் அதில் உள்ள வச்சிருப்போங்கிறான். இப்போ இதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயங்கள். எவ்வளவு காலம், எத்தனை 1000 ஆண்டு காலம் இருக்கணும், எத்தனை 1000 ஆண்டுகளும் இருக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் திருப்பி சொல்றான், இந்த தஸ்பீஹ் மொழிந்ததாலும் இன்னும் வரலாற்றினுடைய அடிப்படையில் அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்ததாலும் அந்த 40 நாள் உள்ள இருந்த அவங்கள அந்த யூப்ரட்டிஸ் நதியினுடைய கரை ஓரத்தில் அது உமிழ்ந்து விட்டது. ஆனால் அவங்க நோயாளி ஆயிட்டாங்க. இந்த வரலாற்றில் எழுதும்போது, இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதும் பொழுது அவங்களுடைய புருவ முடிகளெல்லாம் உதிர்ந்துருச்சு. மீன் வயிற்றில் இருந்ததுனால உடல் பலகீனமாயிட்டாங்க. தலைமுடி, தாடி முடி, மீசை, முடியிடு எதுவும் கிடையாது. உடம்புல முடியே இல்லாமல் எல்லாம் உதிர்ந்து விட்டது. நோயாளியாக ஆகி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கேன்சர் வியாதி வந்தால் ஒரு மருந்து கொடுக்குறாங்கல்ல, மருந்து கொடுத்தா முடியெல்லாம் உதிர்ந்துருது. மருந்து கொடுத்தா முடிகள் எல்லாம் என்ன செய்து விடுகிறது, உதிர்ந்து விடுகிறது. கீமோதெரபின்னு கொடுக்குறாங்கல்ல, கீமோ கொடுத்த உடனே அந்த முடியெல்லாம் உதிர்ந்து, அந்த மாதிரி முடியெல்லாம் அவங்களுக்கு உதிர்ந்து அது ஓரத்தில் கக்கிட்டு போயிடுச்சு. அந்த மீன் கக்கிடுச்சு. அது வெட்ட வெளியாக இருந்தது. அல்லாஹு தஆலா அங்கே நம்ம நபத்நாஹு பில் அராயி வஹுவ ஸகீம்,
அவர்கள் ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் என்ன செஞ்சோம், அங்கே தூக்கி போட்டோம், அந்த பாலைப்பகுதியிலே போட்டோம். வம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மீ யக்தீன். இங்கே யோசிக்க வேண்டிய இடம் இது, சிந்திக்க வேண்டிய இடம். இன்றைக்கி மெடிக்கல் ரீதியாகவும் இதை சிந்திக்கணும். அவங்க நோயாளி என்று சொல்லிட்டு சுரைக்காய் கொடியை நாம் என்ன செய்ய சுற்றி வளர வச்சோங்கிறோம். அப்போ இந்த நோய்க்கு, இந்த கேன்சருக்கு இதுவும் வரலாற்றில் இன்னொன்று அறிஞர்கள் எழுதுகிறாங்க, அதோட சின்ன சின்ன இந்த வெள்ளரி செடிகளையும் முளைக்க வைத்தான் அல்லாஹ். இப்போ இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ரெண்டும், வெள்ளரியும் சுரைக்காயும், இந்த கேன்சர் நோய்க்கு பொருத்தமாக இருக்கும். கீமோவுக்கு அது கொடுக்கறது போல இதை கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறோம். இந்த ஆய்வாளர்கள் இது இப்படி ஆய்வு செய்தார்களான்னு தெரியல. இமாம்கள் தெளிவாக எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க கேன்சர் எழுதலை, நோய் அல்லாவே சக்கீம்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு எழுதும் பொழுது இந்த அவர்களுடைய உடம்பில் இருந்த முடிகள் எல்லாம் உதிர்ந்து போனது என்பதை அறிஞர்கள் எழுதுகிறாங்க. அதற்கு மருந்தாக இந்த சுரைக்காயும் இந்த வெள்ளரிக்காயும் இருந்தது என்று குறிப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள் என்று ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது. எனவே இவைகளெல்லாம் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அந்த உணவுகளை நாம் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். வம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மீ யக்தீன், சுரைக்காய் கொடியை நாம் என்ன செய்ய முளைய வச்சோம். இப்போ அந்த இடத்துல கிடக்கிறாங்க, எழுந்திருக்கவோ அசையவோ திரும்பவோ முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் படாமல் அந்த செடிகள் அப்படி அவங்க மேலே அப்படி படர்ந்துருக்கு. காலையிலும் மாலையிலும் ஒரு ஆடு வரும். ஆடு வந்து அவங்களுடைய வாய்க்கு நேராக வந்து அந்த காலை விரித்து வச்சு அந்த பாலை தானாகவே சுரக்கும், அது அவங்க வாயில் விழும். இப்படி 40 நாட்கள் நடந்தது. 40 நாளைக்கு பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய முடியெல்லாம் வளர்ந்து பழைய நிலைமைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆளானாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு, நோய் சுகமானாலும் கூட அந்த ஃபீலிங் இருக்குமா இல்லையா, சுகமாயிட்டா இல்லையா, பாதிச்சிருமோ, அப்படி அந்த அச்ச உணர்வு அவர்களுக்கு இருந்து படுத்தே கிடந்தார்கள். 40ஆவது நாள் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொடியெல்லாம் கரிஞ்சு விழுந்துருச்சு. திடீர்னு விழிச்சு பார்க்குறாங்க, இதெல்லாம் சுரை கொடி வந்து அப்படியே எல்லாம் கரிஞ்சு போய் கிடக்குது. திகைச்சு போயிட்டாங்க. அப்படி யாரப்பி, இன்னைக்கு என் நிழல் தர்றது யாரு, உடலுக்கு என் ஆரோக்கியத்தை தர்றது எது, இதெல்லாம் அல்லாஹ் கறிக்க வச்சுட்டானே அப்படின்னு அப்படி திகைச்ச போது அல்லாஹ் கேட்டான், இந்த சுரை கொடியை நீங்களா விளைவிச்சிங்க, இதை நீங்களா நட்டுனீங்க இல்லை, நீங்களா இதை வளர்த்தீங்க இல்லை, நீங்கள் வளர்க்காத, நீங்கள் நட்டாத ஒரு கொடி சாய்ந்த போது உங்களுக்கு இவ்வளோ கவலை இருக்குதுன்னு சொன்னால், அர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 1,00,000 அல்லது 1,00,000 விட அதிகமான மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக நாம் அனுப்பினோன்னு சொல்கிறான். அந்த 1,00,000 மக்களும் அழிந்து போக வேண்டும் என்று நீங்கள் கேட்டபோது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். இந்த ஒரு கொடி உங்களுக்கு சாஞ்சிடுச்சு, உங்களுக்கு நிழல் தரலங்கிற சாஞ்ச உடனே உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் வருது. என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் மன்றாடி கதறி அழுது பிள்ளைகளையெல்லாம் பிரித்து வைத்து விட்டு, ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் குட்டிகளையெல்லாம் பிரித்து கதற வைத்து தண்ணீர் கொடுக்காமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறி அழுதார்களே, எனக்கு எப்படி இருந்திருக்கும் அழிக்கிறதாக இருந்தா என்று சொன்னதும், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு ரஹ்மானே என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், இப்போ நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க, நீங்கள் ஹெல்த்தாக இருக்கிறீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, நீங்கள் புறப்பட்டு திருப்பி நைனுவாக்கு போங்க, அங்கே போய் பாருங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க என்று சொன்னதும் அவர்கள் புறப்பட்டு அங்கே வர்றாங்க. அப்படி நைனுவாக்கு அவர்கள் வரும் பொழுது அந்த இடையிலே ஒரு இடையனை சந்திக்கிறாங்க. ஆடு மேய்க்கக்கூடிய இடையனை அவங்க என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டுக்கிட்டான். நீங்கள் யூனுஸ் நபி இல்லையா? ஆமாம் அப்படின்னு சொல்லுதும், நில்லுங்க நில்லுங்க என்று ஓடி போய் ஊரில் போய் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னதும் அரசர் மக்கள் எல்லாம் திரண்டு அவங்கள வரவேற்கிறதுக்கு வந்துட்டாங்க. வந்து அரசர் ஓடி வந்து அவருடைய கையை முத்தமிட்டு, எங்களை மன்னிச்சிருங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நாங்கள் அறியாமையில் இருந்தோம், எங்களுக்கு உண்மையை விளங்கிவிட்டது, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தாருங்கள், உங்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்கே போனீங்க, உங்களை தேடாத இடமில்லையே. கடலுக்கடியில் போய் தேட முடியுமா என்ன, அவங்களுக்கு தெரியாதுல்ல. எனவே இப்போது நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்து மனைவி மக்களோடு அவர்கள் சுகந்தமான வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க விடுகிறது. அருமையானவர்களே, அவர்களை ரொம்ப கண்ணியமாக அவர்களுடைய கரம் முத்தி அந்த அரசன் அவர்களை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தினான் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஆக ஏறக்குறைய 76 ஆண்டு, அதற்கு பிறகு 31 வயசு, அதற்கு பிறகு 31 ஆண்டுகள் சீனா
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு அருமையான வழிகாட்டுதலை செய்தார்கள். இந்த கிராமத்தை போன்று மற்ற கிராம மக்களும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் வேதனையின்றி தப்பிப்பார்களே, தப்பியிருக்கலாம் இல்லையா என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை தான் இந்த வரலாற்றினுடைய பேச்சினுடைய துவக்கத்தில் நாம் ஓதி காட்டினோம். அருமையானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று தனி சிறப்புகள் இருக்கிறது. அதை பற்றி அற்புதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக மீனினுடைய வயிற்றில், வரலாற்றினுடைய நிறைவு பகுதிக்கு நான் வந்துவிட்டேன். மீனுடைய வயிற்றில் வாழ முடியுமா என்றால் முடியும். எவ்வளவு காலங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, வாழ முடியும். ஸ்பெயினில் சில காலத்துக்கு முன்னால் ஸ்பெயினில் ஒரு மீனவர் 56 வயசு, அவருக்கு லூயிக் மார்க்யூஸ் என்று சொல்லக்கூடிய மீனவர் மீன் பிடிக்க போனார். மோசமான கிளைமேட்டு, வானிலை. அதில் கடைசியில் போனவரை காணோம். அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு சொன்னாங்க, தேடினாங்க, கொண்டாங்க, பார்த்தா ஆளை NSCயில் காண முடியல. கடைசியில் என்னன்னு கேட்டால் அவரை கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு பெரிய திமிங்கலம் அவருக்கு மினுங்கிடுச்சு. அந்த திமிங்கலம் கடைசி அவருடைய கழிவு வரும் இல்லையா, அந்த கழிவோடு அவர் வெளியில் வர்றார். அந்த கழிவோடு, அது மலம் கழிக்கும் பொழுது அந்த கழிவோடு அவர் வெளியே வருகிறார். மயங்கிய நிலையில் அந்த தேட போனவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, சேர்த்தாங்க. அவர் 72 மணி நேரங்கள், அப்படின்னா கேட்ட 3 நாள் இல்லையா, 3 நாளைக்கு கொஞ்சம் அதிகம்தான், 24 48 கிட்டத்தட்ட 4 நாட்கள், 3.25 நாள் நெருக்கமான நாட்கள், 3 நாட்களுக்கு மேலாக மீனுடைய வயிற்றில் அவர் இருந்திருக்கிறார். அவர் மயக்க நிலையிலே நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கணக்கை பார்த்து நான் 72 மணி நேரங்கள் அந்த மீன் வயிற்றிலே இருந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் போனோன்னு செத்தேன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு என்னுடைய கையில் ஒரு வாட்ச் இருந்தது, அது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச். அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்குல்ல, வாட்ச் இருந்து வெளிச்சம் வரும் இல்லையா, லைட்ஸ் மாதிரி, அந்த வெளிச்சத்தில் தான் நான் அங்கே பார்த்தேன். நான் மீன் வயிற்றையே நான் பார்க்கிறேன், அது பிரம்மாண்டமாக இருக்குது. மீன் வயிறு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதற்குள்ள நான் 3 நாட்களாக நான் அங்கே 3 நாட்களுக்கு மேலாக நான் அதில் இருந்திருக்கிறேன். 72 மணி நேரங்கள் இருந்திருக்கிறேன். அங்கே எனக்கு பசி ஏற்பட்டது. அப்படி பசி ஏற்பட்ட போது மீனினுடைய கழிவுகளை தான் நான் சாப்பிட்டேங்கிறார். ஆனால் அது துர்வாடைன்னா அப்படி ஒரு துர்வாடை. நபிமார்கள் அப்படி எல்லாம் வைக்கிறது இல்லை, அது வேற விஷயம், அவங்களுக்குன்னு தனி ஸ்பெஷல் தனி அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் அப்படி இருந்திருக்கிறான். நான் என்ன செய்தேன்னு கேட்டால், அந்த நேரத்தில் இறைவா என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாத்து விடு, என்னை வெளியே கொண்டு வந்து விடு என்று நான் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருந்தேன். ஆனால் நான் மயங்கி இருக்கிறேன் என்று அவன் குறிப்பிட்ட செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த திமிங்கலத்துக்கும் மற்றதுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், பெருங்கப்பலை கூட அந்த திமிங்கலம் நிறுத்திடும், ஸ்டாப் பண்ணிடும், பிரட்டிடும். அந்த அளவுக்கு வலிமையான திமிங்கலங்களை பார்க்க முடியும். அப்படின்னா அதனுடைய வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. மீன்கள் பொதுவாக இந்த செவில்கள் மூலமாகத்தான் சுவாதிக்கும். மீன்கள் சுவாசிக்கிறது செவில்கள் இருக்குல்ல, அந்த செவில்கள் மூலமாக சுவாசிக்கும். ஆனால் திமிங்கலம் மட்டும் வித்தியாசப்படுகிறது. அது மனிதன் சுவாசிப்பது போன்று நுரையீரலின் மூலமாகத்தான் சுவாசிக்கிறது. இந்த தன்மை அதற்கு இருக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த திமிங்கலம் நீருக்கு மேலே தனக்கு தேவையான காற்றுகளை அப்படி உறிஞ்சிக்கிடும். மற்ற மீன்கள் அப்படி இல்லை, அடிக்கடி மீன் உள்ள மேலே இந்த காற்றை உறிஞ்சிட்டு உள்ளே போகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு இடையில மேலே வரணும். ஆனால் இது 2 மணி நேரத்துக்கு மேலேயே பூமிக்கு அடியில் என்ன செய்யும், அது அப்படியாக இருக்கும், அப்படியே கல் மாதிரி கடந்துடும். தனி அந்த கடலுக்கு அடியிலேயே 2 மணி நேரத்துக்கு மேலே அது இருக்கும். அந்த அளவிற்கு சுவாசத்தை கொண்டு வந்துடும். எனவே அதனுடைய வயிற்றுக்குள்ளால் ஆக்சிஜன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், தேவையான ஆக்சிஜன். எனவே மனிதன் உள்ளே போனாலும் அந்த ஆக்சிஜனை சுவாசித்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு வசதியை அல்லாஹ் அந்த திமிங்கலத்திற்குள்ளே வைத்திருக்கிறான். அந்த ஆக்சிஜன் அங்கே உள்ளே இருக்குது, தேவையான ஆக்சிஜன் அது உள்ளே கொண்டு வந்துடுது. எனவே இதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடிய செய்திகளை அல்லாஹ் குரானின் மூலமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறான். சயின்டிஃபிக்கான நிறைய செய்திகளை குரான் இந்த வரலாற்றின் மூலமாக சொல்லுகிறது. அருமையான பெருமக்களே, ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தன்மை இந்த திமிங்கலத்திற்கு உண்டு. பல்வேறு சிறப்புகள் அதில் இருக்குது. அதனால் சில நாட்கள் அந்த ஒரு மனிதன் ஆய்வுக்கு உட்படுத்தி அதை சீர் செய்தால் திமிங்கலத்துக்குள்ளால் பல நாட்கள் இருக்க முடியும் என்பது நிரூபணமான ஒன்று. இப்படி பல இடங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அருமையானவர்களே, எனவே அப்படிப்பட்ட ஒரு திமிங்கலத்தை அல்லாஹ் தன்னுடைய ஒரு நபிக்காக, தூதருக்காக வடிவமைத்து அல்லாஹ் பல விஷயங்களை பலவிதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கற்பனைகள் இவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு அளவுகோல் கிடையாது, ஒரு எல்லை இல்லை. இதோட அல்லாஹ்வுடைய கற்பனை முடிஞ்சதுண்டு. அவனுடைய கற்பனை என்பது விரிவானது. அவனுடைய கற்பனையில் உருவானவை தான் எல்லாம் என்ற அடிப்படையில் நபிமார்களை அல்லாஹ் பலவிதமான அந்தஸ்திலே வைத்திருக்கிறான்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி ஒரு மீன் வயிற்றுக்குள்ளால் இருந்து தன்னை துதிக்க வைத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் வரலாற்றின் நிறைவுக்கு வருகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை குறித்து பல செய்திகள் இருந்தாலும் ஒரு செய்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி உட்பட பல கிரந்தங்களில் இருக்கிறது. லா துஹய்யிரூனி அலா யூனுஸ் அப்னி மத்தா உக்கமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மத்தாவினுடைய குமாரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா பேர் மத்தா. இந்த மத்தாவினுடைய குமாரர் யூனுஸை விட என்னை சிறந்தவராக நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மத்தாவினுடைய குமாரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை சிறந்தவராக நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தில் குறைஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. அது சில கட்டங்களில் பணிவுக்காக சொல்லப்படக்கூடிய இடம். பெரியவங்க தன்னை என்ன செய்வாங்க, குறைச்சி பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் அந்த மாதிரி செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தன்னுடைய பணிவை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லா நபிமார்களை விடையும் ரசூலை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தோங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது பணிவினுடைய அடிப்படை என்பது. இனி அவர்கள் சொன்ன அந்த தஸ்பீஹ் இருக்கிறது அல்லவா, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை ஓதி எவர் துஆ செய்கிறாரோ, எந்த மூமின் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும்ங்கிறாங்க. அப்போ நம்ம துஆக்கள்ல இந்த தஸ்பீஹை சேர்த்துக்கணும். அதான் ரசூல் சர்டிஃபை பண்ணாங்க, அவங்க சர்டிஃபை பண்ணுறாங்க. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்பதை எவர் ஓதி துஆ செய்கிறாரோ அவருடைய துஆ மக்பூல் என்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த செய்திகளை உள்வாங்கக்கூடிய நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை அப்படி அமைத்து கொள்வதோடு இந்த வரலாறுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினையை நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வர வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்வை அவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வாக ஆக்கி வைப்பானாக. நம் சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக நல்ல தொடர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த தீனை பேணி நடக்கக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய உறவுகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم